வாயிலாக தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் அட்டுழியத்தையும் அராஜகத்தையும் அழிக்கும் விதமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2024 அப்படிங்கிற புதிய சீர்திருத்த சட்டங்களை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறேன். அது என்ன இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லக்கூடிய கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அதாவது ஒரு தாழ்ந்த அதிகாரி, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தவறான பொய் வழக்கு போட்டா அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரணும். ரத்து செய்யணும். அந்த பொய் வழக்கு பதிவு பண்ண சப் இன்ஸ்பெக்டரையும் இன்ஸ்பெக்டரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற கடுமையான சட்டங்கள் வரணும். இந்த மாதிரி சட்டங்கள் வந்தா மட்டும்தான் தவறுகள் குறையும், குற்றங்கள் குறையும். பொதுமக்களை சிந்திங்க. தமிழ்நாடு காவல்துறை தமிழினத்துக்கும் தமிழக மக்களுக்கும் பாதுகாவலனாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக